டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் நோய்களை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோயாளி நம்மக்கிட்ட வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மருந்துகள் கொடுப்போம். அந்த மருந்துகள் கொடுத்த பிறகும் எங்களுக்கு நோய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் இருக்குது. அப்போ மருத்துவர் திரும்பியும் நமக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்தில் அவர்களுக்கு உடம்பை தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அந்த தூய்மை செய்கின்ற நிலையைத்தான் நம்மளுடைய சோதனம் அப்படிங்கிற ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. உடலை தூய்மை செய்கின்ற முறைகள், இதை பஞ்சகர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பஞ்சகர்மான்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சகர்மா உடலை தூய்மை செய்யும் 5 முறைகள். இது ஆயுர்வேதத்தின் ஒரு சிறப்பான மருத்துவம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5 முறைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ என்னென்ன முறை இருக்கும்? உடம்பை நம்ம தூய்மை செய்யணும். அதில் என்ன பண்ணலாம்? வமனம், வாந்தி செய்வித்தல். விரேச்சனம், வயிற்றுக்கு பேதிக்கு கொடுத்தல். நசியம், மூக்குக்கு மருந்து விடுறது. வஸ்தி, ஆசனவாய் வழியாக மூலிகை மருந்துகளை கொடுத்து உடம்பை தூய்மை செய்வது. இரத்த மோக்ஷனம், சீர்கேடடைந்த இரத்தத்தை அதை வெளியேற்றுவது. இப்படி 5 முறைகள் இருக்குது. என்னடா இந்த 5 முறைகளும் கேள்விப்பட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது ஒரு அருமையான சிகிச்சை. தேவையான நோயாளிக்கு நம்ம இந்த சிகிச்சை செய்யும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். சரி, ஒவ்வொன்றாக நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வமனம், நான் ஏற்கனவே பல முறைகளில் நம்ம சொல்லியிருக்கோம். உடம்புல 3 தோஷங்கள் இருக்குது. வாதம், பித்தம், கஃபம். இதில் கபதோஷம் அதிகரிக்கும் பொழுது தோல் நோய்கள் நிறைய ஏற்படும். சொரியாசிஸ் அப்படிங்கிற தோல் நோய் இருக்கும். பல நோய்கள் இருக்குது. இதற்கு முறையான வாந்தி சிகிச்சை செய்யும் பொழுது அந்த நோய் முழுசாக கட்டுப்படும். இரண்டாவதாக விரேச்சனம். இது பித்தத்துக்கான ஒரு சிகிச்சை. உடம்புல பித்தம் அதிகரிக்கும் பொழுது வயிற்றடிச்சல், தலை சுற்றல் போன்ற பல நோய்கள் ஏற்படும். இதற்கு முறையான மருந்துகள் கொடுத்து வயிற்றுக்கு பேதிக்கு கொடுக்கும் பொழுது நம்ம இந்த பித்தத்தை பெருமளவில் கண்ட்ரோல் பண்ண முடியும். மூன்றாவதாக நசியம். நசியம் அப்படிங்கிறது மூக்கின் துவாரம் வழியாக மருந்துகளை கொடுப்பது. இது எதற்காக அப்படின்னா, நமக்கு கழுத்துக்கு மேற்பட்ட உள்ள உறுப்புகளை சுத்தம் செய்வதற்கும் அதை பலமாக்குவதற்கும் தெளிவான சிந்தனைக்கும் இந்த நசியம் அப்படிங்கிற சிகிச்சை ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நான்காவதாக வஸ்தி. வஸ்தி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு விலங்குகளின் மூத்திரப்பை அப்படிங்கிறது பேர். ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு கவர் இல்லாத காலத்தில் மூத்திரப்பையை கொண்டு ஒரு பையாக பயன்படுத்தி அதில் மூலிகை கஷாயங்களை கொடுத்து வஸ்தி செஞ்சாங்க. அதனால் அந்த பேரே நிலச்சிருக்கு. இப்போ கவர்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வஸ்தி சிகிச்சை எதுக்கு அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய சிகிச்சை. குடல் பகுதியை முழுவதாக சுத்தப்படுத்துவதற்கும் மூளை நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மூலிகைகளை இந்த ஆசனவாய் வழியாக கொடுக்கும் பொழுது நல்ல உறிஞ்சும் தன்மை ஏற்பட்டு பல நியூராலஜிக்கல் டிசார்டர் பிரச்சனைகள் எல்லாம் நன்றாக தீர்க்கப்பட்டு நோய் நல்லா குணமாகுது. கடைசியாக பார்த்தோம்னா ரத்த மோக்ஷனம். ரத்தம் என்றால் குருதி, நம்மளுடைய ரத்தம். உடம்புல எங்கேயாச்சும் ஒரு புண்ணு ஆறாமே இருக்குங்க. அந்த புண்ணுக்கு நிறைய சிகிச்சைகள் செய்கிறோம், அப்போவும் ஆற மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துல அட்டை விடுதல் சிகிச்சை மூலயமாகவோ அல்லது மான் கொம்புகள் மூலயமாகவோ அல்லது வறண்ட சுரைக்காயை வைத்தோ அந்த இரத்தத்தை வெளியேற்றும் பொழுது அந்த சீர்கேடடைந்த ரத்தம் அந்த இடத்துலேருந்து வெளியேறும் பொழுது அந்த இடத்திற்கு நல்ல இரத்த ஓட்டம் ஏற்பட்டு புண்கள் வேகமாக மாறும். இப்படி ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்ம சிகிச்சைகளை ஒவ்வொன்றும் பல நல்ல அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துட்ருக்கு. இதற்காக தாங்க வெளிநாட்டிலிருந்து பல மக்கள் இந்தியாவை தேடி இந்த பஞ்சகர்ம சிகிச்சைக்காக வருகிறார்கள். ஆகவே நீங்களும் நல்ல உரிய மருத்துவரிடம் சென்று ஆலோசனை செய்து பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்துக்கணும். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சகர்ம சிகிச்சைகளை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.